ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி. நான் நிறைய பேருக்கு தொல்லை கொடுத்துட்டேன். குறிப்பாக எங்கள் அம்மாவுக்கு. நான் எதுக்காக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, சோசியல் மீடியா மூலமாக பிரபலமானவங்க தான் நடிகை சாய்ரித்து. இவங்க 143, காதல் வைத்து காத்திருந்தேன் போன்ற வெப்சீரிஸ் நடித்தது மூலமாக பிரபலமான இவங்க விஜய் டிவியில் முத்தழகு, தங்கமகள், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 உள்ளிட்ட சீரியலில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற இவங்க அப்பப்போ தன்னோட ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவங்க சில தினங்களுக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கதறி அழுதபடி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஸ்டோரியெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ கொஞ்சம் சிக்காக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு. எனக்கு இது எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியல. என்னால் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல பெருசாக. வாட் ஐம் கோயிங் த்ரூ அப்படின்றது எனக்கு ஷேர் பண்ணணும். ஒரு ஒரு சோஷியல் ஃபேஸில் ஷேர் பண்ணுறது எவ்வளோ கரெக்டு தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம எவ்வளோ கேட்குறோம், எனக்கு அது வேணும் இது வேணும் என்னென்னமோ வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம கேட்குறோம். பட் ஆனால் உங்களுக்கு அது எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல லைஃப் வேணும், நல்ல ஹெல்த் வேணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களால் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு இந்த ஒரு 5 days காமிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. அதே நேரம் சாய்ரித்து வெளியிட்ட இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலான தொடர்ந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்தாங்க. அதே மாதிரி தனக்கு என்ன நோய் அப்படிங்கிறத சாய்ரித்துவும் வீடியோவில் தெரிவிக்கவே இல்லை. ஆனாலும் அவங்க தன்னோட வீடியோவில் உருக்கமாக பேசியிருக்கிறத பார்த்தவங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் இவங்க சீக்கிரமாக குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் சாய்ரித்துவுக்கு பலருமே தங்களோட ஆறுதலான கருத்துக்களை தெரிவிச்சு வந்தாங்க. இந்த நிலையில இப்போ நடிகை சாய்ரித்துவே தனக்கு சரியாகிடுச்சு, இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு எமோஷனலா பேசியிருக்காங்க. ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி. நான் நிறைய பேருக்கு தொல்லை கொடுத்துட்டேன். குறிப்பாக எங்கள் அம்மாவுக்கு. நான் எதுக்காக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, லைஃப் கேன் பி அன்ஃபேர் அட் எனி டைம் அப்படின்றது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் அதை சொன்னேன். ஐம் ஹாப்பி தட் நிறைய பேர் எனக்கு கால்ஸ் மெசேஜஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. என்னென்னமோ நினச்சி பயந்து பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும்ன்ற மாதிரி தான் என்னோட இந்த 1 மாதம் கடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்கள் எல்லாரோட ப்ளேயர்ஸ் எல்லாமே தான் என்னை இந்த அளவுக்கு திரும்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். I'm all right. I'm recovered 75 to 80%. I'm recovered. திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்ப்பேன், உங்கள் எல்லாரோடையும் இருப்பேன். ஒரு எனக்கு தெரியல. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஆனால் இந்த வீடியோவில் சாய்ரித்து கடைசி வரை தனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் சாய்ரித்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பார்த்த ஃபேன்ஸ் பலருமே எப்படியோ குணமாகிட்டா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.